இன்றைக்கி அவன் ஏதோ வேலையாக இருக்கான். இன்றைக்கி அவன் ஏதோ வேலையாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is busy with work today. He is busy with work today. He is busy அப்படின்னா அவன் வேலையாக இருக்கான். with work அப்படின்னா ஏதோ வேலையாக பிஸியாக இருக்கான். He is busy with work today. டுடேனா இன்றைக்கி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை தூக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. இதை தூக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹெல்ப் மீ டு லிஃப்ட் இட். ஹெல்ப் மீ டு லிஃப்ட் இட். ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி பண்ணு. டு லிஃப்ட் இட் இதை தூக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. ஹெல்ப் மீ டு லிஃப்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது அங்கே வேலை பார்க்கல. நான் வேறு இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஒர்க் தேர் எனிமோர். ஐ டோன்ட் ஒர்க் தேர் எனிமோர். ஐ டோன்ட் ஒர்க் அப்படின்னா நான் வேலை பார்க்கல. தேர் அப்படின்னா அங்கே. எனிமோர் அப்படின்னா இப்போது. இதுக்கு மேலே நான் அங்கே வேலை பார்க்கல, வேறு இடத்துல வேலை பார்க்குறேன். ஐ டோன்ட் ஒர்க் தேர் எனிமோர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் உன்னை பாராட்டினாங்க. எல்லாரும் உன்னை பாராட்டினாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் அப்ரிஷியேட்டட் யூ. எவ்ரி ஒன் அப்ரிஷியேட்டட் யூ. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும். அப்ரிஷியேட்டட் அப்படின்னா பாராட்டினாங்க. யூ அப்படின்னா ஒன்று. எல்லாரும் ஒன்றை பாராட்டினாங்க. எவ்ரி ஒன் அப்ரிஷியேட்டட் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் உன்னோட வேலையை விட்ட. நீ ஏன் உன்னோட வேலையை விட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you quit your job? Why did you quit your job? quit அப்படின்னா வேலையை விடுறது. ஒரு விஷயத்தை விடுறத quit அப்படின்னு சொல்லுவோம். ஸோ why did you quit your job? நீ ஏன் உன்னோட வேலையை விட்ட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் இப்போவும் அதை பண்ண முடியும். என்னால் இப்போவும் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can do this even now. I can do this even now. I can do this. என்னால் இதை பண்ண முடியும். even now இப்போவும் என்னால் இதை பண்ண முடியும். I can do this even now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அன்னைக்கும் அதே தான் பண்ணுன. நீ அன்னைக்கும் அதே தான் பண்ணுன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You did the same that day. You did the same that day. You did the same அப்படின்னா நீ அதே தான் பண்ண. that day அன்னைக்கும் நீ அதே தான் பண்ணுன. You did the same that day. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே இருக்கிறப்ப தான் நல்லா இருக்குது. எனக்கு இங்கே இருக்கிறப்ப தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் பெட்டர் ஸ்டேயிங் ஹியர். ஐ ஃபீல் பெட்டர் ஸ்டேயிங் ஹியர். ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னா எனக்கு நல்லா இருக்குது, நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஸ்டேயிங் ஹியர் இங்கே இருக்கிறப்ப தான், இங்கே இருக்கிறது தான் எனக்கு நல்லா இருக்குது. ஐ ஃபீல் பெட்டர் ஸ்டேயிங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கும் அப்படி தான் தோணுது. எனக்கும் அப்படி தான் தோணுது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈவன் ஐ ஃபீல் த சேம். ஈவன் ஐ ஃபீல் த சேம். ஈவன் ஐ ஃபீல் த சேம் அப்படின்னா எனக்கும் அப்படி தான் தோணுது. ஓகேவா? உனக்கும் அப்படி தோணுதா? உனக்கும் அப்படி தோணுதா? டூ யூ ஈவன் ஃபீல் த சேம். டூ யூ ஈவன் ஃபீல் த சேம் அப்படின்னா உனக்கும் அப்படி தோணுதா? டூ யூ ஈவன் ஃபீல் த சேம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இன்னும் முழிச்சிருக்கியா. நீ இன்னும் முழிச்சிருக்கியா, இன்னும் தூங்கலையா, இன்னும் முழிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஸ்டில் அவேக். ஆர் யூ ஸ்டில் அவேக். அவேக் அப்படின்னா முழிச்சிருக்கிறது. ஸோ ஆர் யூ ஸ்டில் அவேக் அப்படின்னா நீ இன்னும் முழிச்சிருக்கியா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ யாருக்கிட்டையும் பேசலையா. நீ யாருக்கிட்டையும் பேசலையா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Didn't you talk to anyone? Didn't you talk to anyone? நீ யாருக்கிட்டையும் பேசலையா. Didn't you talk to anyone? ஸோ இதுவே நீ யார்கிட்டையாவது பேசுனியா. நீ யார்கிட்டையாவது பேசுனியா அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நீ மட்டும் இல்லை அவனும் அதே தான் சொன்னான். நீ மட்டும் இல்லை அவனும் அதே தான் சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நாட் ஜஸ்ட் யூ ஈவன் ஹீ செட் த சேம். நாட் ஜஸ்ட் யூ ஈவன் ஹீ செட் த சேம். நாட் ஜஸ்ட் யூ அப்படின்னா நீ மட்டும் இல்லை, ஈவன் ஹீ செட் த சேம் அவனும் அதே தான் சொன்னான். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் யாருக்கும் தெரியாமல் இதை பண்ணிகிட்ருக்கான். அவன் யாருக்கும் தெரியாமல் இதை பண்ணிகிட்ருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is doing it without anyone knowledge. He is doing it without anyone knowledge. He is doing it அப்படின்னா அவன் பண்ணிகிட்ருக்கான். without anyone knowledge யாருக்கும் தெரியாமல் இவன் இதை பண்ணிகிட்ருக்கான். He is doing it without anyone knowledge. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எவ்வளோ நாளாக இதை பண்ணிகிட்ருக்க. நீ எவ்வளவு நாளாக இதை பண்ணிகிட்ருக்க. எவ்வளவு காலமாக இதை செய்து கொண்டிருக்கிறாய். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long have you been doing this? How long have you been doing this? How long அப்படின்னா எவ்வளவு காலமாக. have you been doing நீ பண்ணிகிட்ருக்க. this இதை
நீ எவ்வளோ நாளாக அதை பண்ணிகிட்ருக்க. ஹவு லாங் ஹாவ் யூ பீன் டூயிங் திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் சரியாக தூங்க முடியல. என்னால் சரியாக தூங்க முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்லீப் வெல். ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்லீப் வெல். ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்லீப் வெல் அப்படின்னா என்னால் சரியாக தூங்க முடியல. ஸோ இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா ஐ எம் அனேபிள் டு ஸ்லீப் வெல். ஐ எம் unable to sleep well. I am unable to sleep well. ஓகேவா? இதுவே உன்னால் சரியாக தூங்க முடியுதா, உன்னால் சரியாக தூங்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you able to sleep well? Are you able to sleep well? Or we can ask, can you sleep well? Are you able to sleep well அப்படின்னாலும் உன்னால் தூங்க முடியுதா, can you sleep well அப்படின்னாலும் உன்னால் தூங்க முடியுதா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யாருக்கும் எதுவும் கிடைக்காது. யாருக்கும் எதுவும் கிடைக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் வில் கெட் எனிதிங். நோ ஒன் வில் கெட் எனிதிங். நோ ஒன் வில் கெட் எனிதிங் அப்படின்னா நோ ஒன் அப்படின்னா யாருக்கும் இல்லை. வில் கெட் எனிதிங் அப்படின்னா கிடைக்கிறது யாருக்குமே இல்லை, யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. நோ ஒன் வில் கெட் எனிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will definitely get something. He will definitely get something. He will definitely get அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். Something அப்படின்னா ஏதாவது. He will definitely get something. அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளை பேச விடு. அவளை பேச விடு. ஏன் அவளை தடுக்கிற? அவளை பேச விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let her speak. let her speak. let her speak அப்படின்னா அவளை பேச விடு. ஓகேவா? let அப்படின்னா விடு. let her speak அப்படின்னா அவளை பேச விடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது அப்புறமா சரியாயிடும். இது அப்புறமா சரியாயிடும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் கெட் பெட்டர் லேட்டர். இட் வில் கெட் பெட்டர் லேட்டர். இட் வில் கெட் பெட்டர் அப்படின்னா சரியாயிடும். லேட்டர் அப்படின்னா அப்புறமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதையே பண்ணிகிட்ருக்க முடியாது. என்னால் இதையே பண்ணிகிட்ருக்க முடியாது. எனக்கு வேறு வேலை இருக்குது, இதையே என்னால் பண்ணிகிட்ருக்க முடியாது நாள் ஃபுல்லாக அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் கீப் ஆன் டூயிங் திஸ். ஐ காண்ட் கீப் ஆன் டூயிங் திஸ். ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது. கீப் ஆன் டூயிங் திஸ் அப்படின்னா இதையே பண்ணிகிட்ருக்க என்னால் முடியாது. ஐ காண்ட் கீப் ஆன் டூயிங் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் இதையே பண்ணிகிட்ருக்க முடியுமா, உன்னால் இதையே பண்ணிகிட்ருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஹார்ட் டு டூ. இட் இஸ் ஹார்ட் டு டூ. இட் இஸ் ஹார்ட். ஹார்ட் அப்படின்னா கடினமாக இருக்கிறத ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஹார்ட் அப்படின்னா இது கடினமாக இருக்குது. டு டூ செய்கிறதுக்கு, பண்ணுறதுக்கு, இதை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாள் நல்லாவே போகலை. இன்றைக்கி நாள் மோசமாக இருந்துச்சு. இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சனே தெரில. இன்றைக்கி நாள் நல்லாவே போகல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் அ பேட் டே டுடே. ஐ ஹேட் அ பேட் டே டுடே. ஐ ஹேட் அ பேட் டே டுடே அப்படின்னா எனக்கு இன்றைக்கி நாள் நல்லாவே போகல, இன்றைக்கி நாள் மோசமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற. நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற. உனக்கு என்னாச்சு, நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஆக்டிங் வியர்டு. யூ ஆர் ஆக்டிங் வியர்டு. வியர்டு அப்படின்னா ஒரு வினோதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வியர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ ஆர் ஆக்டிங் வியர்டு அப்படின்னா நீ ஒரு விதமாக நடந்துக்கிற, நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற, வினோதமாக நடந்துக்கிற அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் ஆக்டிங் வியர்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். நீ ஏன் பேசுகிற, நீ ஏன் இதை பண்ண, நான் உன்னை அமைதியாக தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோல்ட் யூ டு கீப் குவயட். ஐ டோல்ட் யூ டு கீப் குவயட். ஐ டோல்ட் யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? டு கீப் குவயட். அமைதியாக இருக்க சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். ஐ டோல்ட் யூ டு கீப் குவயட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அசையாமல் அப்படியே இரு. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. ஒரு நிமிஷம் அங்கே இங்கேயும் அசையாமல் அப்படியே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்டே ஸ்டில் ஃபார் 1 minute. ஸ்டே ஸ்டில் ஃபார் 1 minute. ஸ்டே ஸ்டில் அப்படின்னா அப்படியே இரு, அசையாமல் அப்படியே இரு அப்படிங்கிறதுக்கு ஸ்டே ஸ்டில் ஃபார் 1 minute அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அவனை பார்க்க போகிற. நீ அவனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் கோயிங் டு see him in a while. யூ ஆர் கோயிங் டு see him in a while. யூ ஆர் கோயிங் டு see him அப்படின்னா நீ அவனை பார்க்க போகிற. in a while அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில், நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை பார்க்க போகிற. ஓகேவா? நீ அவனை பார்க்க போறியா, நீ அவனை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏன் அங்கே வந்தேன்னு அவன்கிட்ட சொல்லுவேன்.
நான் ஏன் அங்கே வந்தேன்னு அவன் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டெல் ஹிம் ஒய் ஐ கேம் தேர். ஐ வில் டெல் ஹிம் ஒய் ஐ கேம் தேர். ஐ வில் டெல் ஹிம் அப்படின்னா நான் அவன்கிட்ட சொல்லுவேன். ஒய் ஐ கேம் தேர், நான் ஏன் அங்கே வந்தேன்னு அவன்கிட்ட சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அன்னைக்கு அவள் என்ன பண்ணுவா, அன்னைய நாளைக்கு அவள் என்ன பண்ணுவா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் வில் ஷி டூ தட் டே. வாட் வில் ஷி டூ ஆன் தட் டே. வாட் வில் ஷி டூ அப்படின்னா அவள் என்ன பண்ணுவா அன்னைக்கு, அன்னைய நாளைக்கு அவள் என்ன பண்ணுவா. வாட் வில் ஷி டூ ஆன் தட் டே. ஓகேவா. நானே சாப்பாடு பண்ணினேன், நானே சாப்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நானே சாப்பாடு பண்ணிட்டேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ப்ரிப்பேர்ட் த மீல் மை செல்ஃப். ஐ ப்ரிப்பேர்ட் த மீல் மை செல்ஃப். ஐ ப்ரிப்பேர்டு அப்படின்னா ஸோ இப்போ சாப்பாடு செய்கிறது அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ப்ரிப்பேர்டு அப்படின்னா நானே பண்ணினேன், நானே செஞ்சேன். த மீல் அப்படின்னா சாப்பாடு. மை செல்ஃப் அப்படின்னா நானே. ஓகேவா. நானாகவே நான் சாப்பாடு பண்ணிட்டேன். ஸோ அந்த மை செல்ஃப் அப்படின்னு வரத்துக்கு முன்னாடி ஸோ அதோட நவுன் என்னவோ அது ஃபஸ்ட்டில் வரணும். மை செல்ஃப் அப்படின்னா ஐ தான் மை செல்ஃப் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஐ ப்ரிப்பேர்ட் த மீல் மை செல்ஃப். நானே சாப்பாடு பண்ணிட்டேன். ஓகேவா. நீயே சாப்பாடு பண்ணிட்ட. ஸோ இதுவே நீயே சாப்பாடு பண்ணிட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ப்ரிப்பேர்ட் த மீல் யுவர் செல்ஃப். யூ ப்ரிப்பேர்ட் த மீல் யுவர் செல்ஃப். ஆர் நீங்களே சாப்பாடு பண்ணிட்டீங்க. யூ ப்ரிப்பேர்ட் த மீல் யுவர் செல்ஃப். ஸோ ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். ஸோ அவளே சாப்பாடு பண்ணிட்டா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ, அவள்னா ஷீ வரும் இல்லையா. ஸோ ஷீ ப்ரிப்பேர்ட் த மீல் ஹர் செல்ஃப். ஷீ ப்ரிப்பேர்ட் த மீல் ஹர் செல்ஃப். ஓகேவா. ஸோ இப்போது அவனே சாப்பாடு பண்ணிட்டான். ஸோ இங்கே அவன் அப்படின்னா ஹீ வரணும். ஸோ ஹீ ப்ரிப்பேர்ட் த மீல். ஸோ இங்கே அவனே அப்படின்னு வந்திருக்கிறதுனால அவன்னா ஹீ வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹீ யூஸ் பண்ணணும். ஹீ ப்ரிப்பேர்ட் த மீல் ஹிம்செல்ஃப். ஸோ ஹீனா ஹிம்செல்ஃப் வரணும். ஹீ ப்ரிப்பேர்ட் த மீல் ஹிம்செல்ஃப். ஓகேவா. ஸோ அவங்களே சாப்பாடு பண்ணிட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? அவர்கள் அப்படின்னா தே. ஸோ தே ப்ரிப்பேர்ட் த மீல் தெம்செல்வ்ஸ். தெம்செல்ஃப் தேன்னு வரணும்னா அவங்களே அப்படின்னா தெம்செல்வ்ஸ். தே ப்ரிப்பேர்ட் த மீல் தெம்செல்வ்ஸ். ஓகேவா. நாங்களே சாப்பாடு பண்ணிட்டோம். வி, நாங்கள்னா என்னது? வி. ஸோ வி ப்ரிப்பேர்ட் த மீல் அவர் செல்ஸ். வி ப்ரிப்பேர் த மீல் அவர் செல்ஸ். ஸோ இப்போ அந்த குக்கரே சாப்பாடு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுவே சாப்பாடு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுவே சாப்பாடு செஞ்சுட்டு. இட் ப்ரிப்பேர்ட் த மீல் இட் செல்ஃப். இட் ப்ரிப்பேர்ட் த மீல் இட் செல்ஃப். ஓகேவா. ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஸோ நெக்ஸ்ட்டு, நீ உன்னையே நீ நம்பணும், உன்னையே நீ நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் பிலீவ் யுவர் செல்ஃப். யூ ஷுட் பிலீவ் யுவர் செல்ஃப். அவனே அவனை நம்பணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ ஷுட் பிலீவ் ஹிம்செல்ஃப். அவளே அவளை நம்பணும். ஷீ ஷுட் பிலீவ் ஹர் செல்ஃப். அவங்களே அவங்கள நம்பணும். தே ஷுட் பிலீவ் தெம்செல்வ்ஸ். நாங்களே எங்களை நம்பணும். வி ஷுட் பிலீவ் அவர் செல்வ்ஸ். அதுவே அதை நம்பணும். இட் ஷுட் பிலீவ் இட் செல்ஃப். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனாவே பிரச்சனையை சரி பண்ணிடுவான். நம்மளாம் போகணுன்னு அவசியம் இல்லை, அவனே சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ வில் சால்வ் த ப்ராப்ளம் ஹிம்செல்ஃப். ஹீ வில் சால்வ் த ப்ராப்ளம் ஹிம்செல்ஃப். ஸோ சால்வ் ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனையை தீர்க்கிறது, சரி பண்ணுறது. ஸோ ஹீ வில்னா பண்ணிடுவான். ஸோ அதனால வில். ஹீ வில் சால்வ் த ப்ராப்ளம் ஹிம்செல்ஃப். அவனாவே பிரச்சனையை சரி பண்ணிடுவான். ஓகேவா. அவளாவே பிரச்சனையை சரி பண்ணிடுவா. ஷீ வில் சால்வ் த ப்ராப்ளம் ஹர் செல்ஃப். அவங்களாவே பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க. தே வில் சால்வ் த ப்ராப்ளம் தெம்செல்வ்ஸ். நீயாவே பிரச்சனையை சரி பண்ணிடுவ. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நானாவே பிரச்சனையை சரி பண்ணிடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் சால்வ் த ப்ராப்ளம் மை செல்ஃப். ஐ வில் சால்வ் த ப்ராப்ளம் மை செல்ஃப். நானாவே பிரச்சனையை சரி பண்ணிடுவேன்.
அதுவாகவே பிரச்சனையை சரி பண்ணிடும். இட் வில் சால்வ் த ப்ராப்ளம் இட் செல்ஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவளாவே இதை பண்ணுனா, அவளாவே இதை செய்தாள், இதை அவளாவே செய்தாள், இதை அவளே செய்தாள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She did this herself. She did this. அவள் இதை பண்ணுனா. herself அப்படின்னா அவளே இதை பண்ணுனா. ஓகேவா? அவனே இதை பண்ணுனா. கெஸ் பண்ணுங்க. He did this himself. நானே இதை பண்ணினேன். I did this myself. நானே அப்படின்னா myself. நானே இதை பண்ணினேன். I did this myself. நீங்களே இதை பண்ணினீங்க. You did this yourself. நீயே இதை பண்ணின. You did this yourself. அவங்களே இதை பண்ணினாங்க. They did this themselves. நாங்களே இதை பண்ணணும். We did this ourselves. நாங்களே இதை பண்ணணும். We did this ourselves. ஓகேவா? ஸோ இப்போ இதுவே இந்த சென்டென்ஸை நெகட்டிவாக சொல்லணும். இதை நானே பண்ணலை, இதை அவளே பண்ணலை, இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இதை நானாகவே பண்ணலை, எனக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? இதை நானாகவே செய்யவில்லை. I didn't do this myself. இதை நானே பண்ணலை. I didn't do this myself. இதை அவனே பண்ணலை. He didn't do this himself. இதை அவளே பண்ணலை. She didn't do this herself. இதை அவங்களே பண்ணலை. They didn't do this themselves. இதை அவங்களே பண்ணலை, வேற யாரோ பண்ண வச்சுருக்காங்க. இதை நாங்களே பண்ணலை. We didn't do this ourselves. இதை நாங்களே பண்ணலை. ஓகேவா? ஸோ இதை மாதிரி நெகட்டிவாக யூஸ் பண்ணணும்னா we didn't not யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இதை வச்சு நம்ம இப்போ கொஷின் கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நீயே எழுதுனியா, இதை நீயே எழுதுனியா, நீயாவே இதை எழுதுனியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you write this yourself? Did you write this yourself? இதை நீயாவே எழுதினியா? இதை நானே எழுதுனனா? Did I write this myself? இதை நானே எழுதுனனா? என்னாலே நம்ப முடியல. Did I write this myself? இதை அவனே எழுதுனானா? Did he write this himself? இதை அவனே எழுதுனானா? இதை அவளே எழுதுனாளா? Did she write this herself? இதை அவங்களே எழுதுனாங்களா? Did they write this themselves? Did they write this themselves? இதை அவங்களே எழுதுனாங்களா? இதை நாங்களே எழுதுனோமா? இதை நாங்களே எழுதுனோமா? யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இதை நாங்களே எழுதுனோமா? Did we write this ourselves? ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போது நீயே இடிச்சுக்கிட்டியா? இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கப்ப அடிபட்டுருச்சுன்னா நீயே இடிச்சுக்கிட்டியா, நீயே போய் விழுந்துட்டியா, நீயே இடிச்சுக்கிட்டியா, அடிபட்டுருச்சா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஹர்ட் யுவர் செல்ஃப்? டிட் யூ ஹர்ட் யுவர் செல்ஃப்? நீயே இடிச்சுக்கிட்டியா? ஸோ இதுவே அவளே இடிச்சுக்கிட்டாளா? டிட் ஷீ ஹர்ட் ஹர் செல்ஃப்? அவளே இடிச்சுக்கிட்டாளா? ஓகேவா? அவனே இடிச்சுக்கிட்டானா? அவனே இடிச்சுக்கிட்டானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.